இந்த ஸ்கேரியஸ்ட் ஃபிலிம் எவர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய படம் வந்து இப்போ தெலுங்கு படம் 2023ல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. த ஸ்கேரியஸ்ட் ஃபிலிம் எவர்னு சொல்லி ஒரு விமர்சனப்படுத்தப்பட்ட ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட படம். அந்த படம் தான் பிண்டம். இந்த படம் பார்த்துட்டேன். இப்போ ஓடிடியில் அமேசான் ஓடிடியில் தமிழ் உட்பட இந்திய லாங்குவேஜ் பலதுலேயும் அவைலபிளாக இருக்குது. படம் வந்து நிஜமாவே மிரட்டிட்டாங்க. ஒரு இந்திய படம் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு ஜம்ஸ்கர் நிறைஞ்ச படம் சமீபத்தில் வந்ததான்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், ஈஸ்வரி ராவ் அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சின்ன குழந்தைங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபாக வர அந்த குஷி ரவியும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜம்ஸ்கர் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்துகிற அந்த கேமரா ஆங்கிள், பிஜிஎம், எடிட்டிங்கு எல்லாமே தரமாக இருக்குது. ஹாலிவுட் சவால் விடுற அளவுக்கு இந்திய படம்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம். மைனஸும் பார்த்தா 2.25 மணி நேரம் ஓடுது. 45 நிமிஷம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு இது வந்து 18+ பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா படத்தில் வந்து வெட்டி குத்தி ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீட்டிலேருந்து அமேசானில் பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.